ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஃபார் FB7. இந்த FB7 அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா 7th ஃப்ரேம்ஒர்க் ப்ரோக்ராம் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 7th ஃப்ரேம்ஒர்க் ப்ரோக்ராம் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கலில் இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ஏ ஃபண்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா, இது வந்து ஃபண்டிங் ப்ரோக்ராம்காக பண்ணது. யார் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் யூனியன் தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்போன்னா எப்போ நடந்துச்சுன்னா 2007 to 13. இதோடைய கோல் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸை வந்து எல்லா ஏரியாலையும் கொண்டு வரணும். எது கூடனா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கூட ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாலையும் கொண்டு வரது தான் மெயின் எய்மாக இருந்தது இந்த FB7 ப்ரோக்ராமில். இந்த டூரேஷனில் ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா அந்த பீரியட் சொன்னோம் இல்லையா 7 to 13. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் FB7 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அட்வான்ஸ்டு IoT ரிசர்ச்சோட கொண்டு வரதுக்கு நிறைய லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, சம் ஆஃப் த கீ கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். இந்த FB7 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் IoTயில் கொண்டு வந்தாங்க. அது என்ன டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் அண்ட் தென் லோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் விஷயம் வர மாதிரி மெஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த FB7 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜிஸ் கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் தென் டேட்டா ஃபார்மேட் செக்யூரிட்டிக்காக ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜிஸை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா டெஸ்ட் பெட்ஸ் அண்ட் பைலட்ஸு. இந்த FB7 ப்ராஜெக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க டெஸ்ட் பெட்ஸ் அண்ட் பைலட்ஸ் ஃபார் IoT டெக்னாலஜிஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பெட்ஸ்னால் நியூவாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்பிரிமெண்டேஷன் மூலமாக கொண்டு வர்றது, அண்ட் தென் வேலிடேஷன் மூலமாக, அதாவது ஒரு டெக்னாலஜினா அந்த டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு எக்ஸ்பிரிமெண்டேஷன் பண்ணி நமக்கு ரியல் வேர்ல்டில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ஆப்ரபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. இந்த FB7 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா ஸ்கேலபிளாக இருக்கணும். இந்த IoT டொமைன்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் IoT டொமைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்டர் ஆப்ரபிலிட்டியாக யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் ஸ்கேலபிளாகவும் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா பில்டிங் ஆட்டோமேஷனுக்காகவும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தென் ஹெல்த் கேர், அப்புறம் ரீஜியன்ஸ் ஆஃப் யூரோப், டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் இல்லை யூரோப்பியன்ஸில் இருப்பாங்க இல்லையா, அப்போ எல்லா இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்கேலபிளாக இருக்கிற மாதிரி இந்த பிளானில் ப்ராஜெக்ட்ஸில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. இந்த FB7 ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன பார்த்திங்கன்னா அட்ரஸ் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இஷ்யூஸ் நிறையா இருந்தது இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த பொட்டான்ஷியல் த்ரெட்ஸ்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக நியூ செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணாங்க இந்த IoT சிஸ்டத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு டெஸ்டிங்கு. இந்த ஃபீல்டு டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு டெஸ்டிங் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஃபீட்பேக் வருது இல்லையா. இப்போ ஒரு டெக்னாலஜி நம்ம IoTயில் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஃபீல்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறது. இப்போ அந்த IoT டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஓகே இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, என்ன ஃபீட்பேக் வருது, என்ன வந்து இப்போ வந்து ஓகே இது நல்லா இருக்குன்னா ஒரு ஃபீட்பேக் வரும், இல்லை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்ஸில் எப்படி வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இது வந்து ரொம்ப ரியலபிளாகவும் ரோபஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வந்து கொண்டு வந்தாங்க. ஃபீல்டு டெஸ்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த IoTயில் இன்னும் டெக்னாலஜிக்கல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த ஃபீல்டு டெஸ்டிங் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்த ஓவரால் இந்த FB7 ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா IO ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. அப்போது யூஸ் பண்ணதான் பார்த்திங்கன்னா நவ்ய டேஸ் இந்த டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற என்னென்னலாம் இப்போ நவ்ய டேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா FB7 ஹைக்ரோ ஆக்சஸ் ஃப்ரேம்ஒர்க்கு, and then IoT at work capability based access control system, and then Gambus adaptive middleware, IOA architecture, and then governance, security,
அண்ட் ப்ரைவசி இன் தி பட்லர் ப்ராஜெக்ட். இதான் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரேம் ஒர்க்ஸு ப்ராஜெக்ட்ஸு நவ்ய டேஸு நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த FB7 ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன, இது எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்றத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.